ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி எடிட்டர் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, போஸ்ட்டில் இருக்கிற மாதிரி 3D டெக்ஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக்சல் லேப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். பிக்சல் லேப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நான் எடிட்டர்னு மட்டும் போட்டுக்கிறேன், ஒரு இதுக்கோசரம், ரெஃபரன்ஸ்க்கோசரம். இது வந்து பிளாக் கலரில் கொடுத்துக்கலாம். கலரு ஃபாண்ட்டு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இது வந்து பேக்ரவுண்டு பிஎன்ஜி பேக்ரவுண்டை வச்சு சேவ் கொடுத்துருக்காங்க. சேவில் வந்து அல்ட்ராவில் கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 3D எடிட் டெக்ஸ்ட் டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ப்ரீபிக்னு ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இது தேவையோ எந்த டெக்ஸ்ட்டு தேவையோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்காங்க. நான் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணாலும் காட்டுது. டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே வந்துட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசு பண்ணணும். அது கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த மூலையில் ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஓப்பன் Ctrl+0 அது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண ஃபைலோட இதெல்லாம் இருக்கும், டெக்ஸ்ட்லாம் இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணது இந்த ஃபைல் தான். அந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். லோடிங் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதங்காட்டி ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலாம். எனக்கு ஆச்சு. இந்த ஃபைல் எவ்வளோ சீக்கிரத்தில் ஆகுதுன்னு பார்க்கலாம். பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஆயிடுச்சு. இந்த ஃபைலு கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெருசு பண்ணி வச்சுக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லேயர் இருக்கும். அதை லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோடைய பேக்ரவுண்ட் அதெல்லாம் வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே லேயரில் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த சைடில் ஓப்பன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதுவே வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்தீங்கன்னா லேயரை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைல் ஓப்பன் பண்ணி கீழே இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனு ஓப்பன் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிக்ஸ் லேப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி வச்சிங்கல்ல அதோட இது இருக்கும். அது வந்து லோட் ஆகிக்கும். லோட் ஆகிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சென்டராக பார்க்குற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. சென்டராகிற மாதிரி வச்சுட்டு இப்போ லேயரை கிளிக் பண்ணி ரெண்டாவது லேயரில் வந்து அது இருக்கா அதை வந்து ஹைடு பண்ணி அந்த ஹைடை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துருங்க. இப்போ வந்து இது செலக்டில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி அதை கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஃபைல் இருக்குங்களா அந்த ஃபைலை கிளிக் பண்ணி சேவ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு மாறிடும்.
இப்போ வந்து லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து டெக்ஸ்ட் இருக்கும். அதை ஹைட் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற மேலே இருக்கிற டெக்ஸ்ட்லாம் போயிடும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிற பேக்ரவுண்டை நீங்கள் பேக்ரவுண்டு வேணும்னாலையும் வச்சுக்கலாம், வேணும்னாலையும் இப்படி எடுத்துக்கலாம். நான் இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து எப்படி சேவ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். லாஸ்ட்டில் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் பிஎஸ்டி இருக்கும், சேவ் மோர் இருக்கும், எக்ஸ்போர்ட் ஆஸ் இருக்கும். எக்ஸ்போர்ட் ஆஸ் கொடுத்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் டவுன்லோட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நான் அதிலே டவுன்லோடு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், டவுன்லோடு இதாகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேமு, ஃபார்மெட்டு, வித்து, ஹைட்டு எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். குவாலிட்டி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் வந்து நேம் மாற்றிக்கிறேன். நேம் வந்து நேம் மாற்றிக்கிறேன். எடிட்டர்னு கொடுத்து மாற்றிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா சேவ் இருக்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.